Hi friends, welcome to Sajisha Kitchen. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம கஷ்டமாக நினைக்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை தான். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கிச்சனில் இந்த மாதிரி உட்டன் கரண்டி, உட்டன் கட்டிங் போர்டெலாம் யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சும்மா டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவோம். நம்ம என்ன தான் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு இந்த கரண்டிலாம் வாஷ் பண்ணினாலும் அதை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் நம்ம குக் பண்ணின ஃபுட்டோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெமனை வச்சு அந்த உட்டன் கரண்டி ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட போகிறோம். லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் நுர பொங்கி வரும். எல்லா இடத்துலையும் அந்த கரண்டி ஃபுல்லாக நல்லாவே ரப் பண்ணி விடுங்க. ஸ்மெல் மட்டும் இல்லை, அந்த கரண்டியில் ஏதாவது கிருமி இருந்தால் கூட ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். உட்டன் கரண்டி மட்டும் இல்லை, உட்டன் கட்டிங் போர்ட்லேயும் இதே மாதிரி நீங்கள் லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் டெய்லி வாஷ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற உடன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு வாஷ் பண்ணினோன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் கிருமியும் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே கட்டிங் போர்டை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் காற்று படுற மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைங்க. அப்போ தான் அது சீக்கிரம் ட்ரை ஆகும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அயர்ன் பண்ணினதுக்கப்புறமா ஷர்ட்டை மடிப்பு கலையாமல் எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறதுன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ஃபஸ்ட்டு ஷர்ட்டை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஷர்ட்டில் இருக்க 2 சைடு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரெக்டாக மடித்து விடுங்க. இது லென்த்தியாக இருக்கிறதுனால ஸ்லீவ்ஸை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி மடித்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பாட்டமில் இருந்து ஷர்ட்டை நீங்கள் கரெக்டாக 3 வாட்டி மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 3 ஃபோல்டு பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட ஷர்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து சென்டருக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து சென்டருக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு வர ஷர்ட்டோட போர்ஷனை இந்த பாக்கெட்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷர்ட்டை ஃப்ரண்ட் சைட் திருப்பலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது அந்த மடிப்பு நம்மளாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கலையவே கலையாது. எனக்கு இந்த மாதிரி ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம என்ன தான் டைல்ஸ் எல்லாம் சுத்தமாக மாப் போட்டு தொடச்சாலும் அந்த டைல்ஸ் ஓரத்தில் இருக்க அழுக்கு அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக சீப்பை வச்சு எப்படி அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பழைய சீப்பும் பழைய சாக்ஸும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாக்ஸுக்குள்ளே சீப்பை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பசங்களோட சாக்ஸ் எடுத்துருக்கிறதுனால என்னோடய சீப்பு சைஸுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களோட சாக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க சாக்ஸை அப்படியே அந்த சீப்போட மடித்து விட்டுக்கோங்க. சீப்போட பல் இருக்கிற ஏரியாவோட பின் சைடை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாக்ஸை நம்ம தண்ணியில் முக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ் ஓரத்தில் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. சாக்ஸ் ஈரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளோட சாக்ஸில் ரொம்பவே ஈஸியாக ஒட்டிட்டு வந்துடும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்த பொடி பொடி தூசி கூட நம்மளோட சாக்ஸில் ரொம்ப ஈஸியாகவே ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த இடம் நல்லாவே க்ளீனாக இருக்குது. இப்போ ஒரு டிஷ்யூ இல்லைன்னா துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டெட்டால் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வச்சு அந்த டைல்ஸோட ஓரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஏன்னா ஜென்ரலாகவே எறும்பு பூச்சிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரங்களில் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டெட்டால் வச்சு தொடச்சி விடும்போது பூச்சி எறும்புலாம் கூட வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நார்மலாக நம்ம முட்டை ஆம்லேட் போடும்போது வெறும் வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி போடுவோம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம்.
முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி நுர பொங்க அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முட்டை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ முட்டையை உடச்சி ஊற்றினதுமே இந்த மாதிரி நம்ம நுர பொங்க அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது. இப்போது 2 ஸ்பூன் ஆயிலை அந்த பேப்பர் ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட எக் மிக்சரையும் இது மேலே ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நம்ம இப்போது ஆம்லேட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் நம்ம 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான காய்கறிகள் போட்டு முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிரும். நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ரெசிபி பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி. இதை சப்பாத்திக்கு நடுவில் இல்லை தோசைக்கு நடுவில் வச்சு கூட ரோல் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இல்லைனா ஸ்நாக்ஸ் டைமில் சும்மா கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடும் சரி சோப்பும் சரி அவங்க ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கையிலெல்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு குளிக்கிற சோப்பு வாங்கி வச்சுக்கோங்க. எந்த பிராண்டுனாலும் ஓகே தான். அதை ஒரு கிரேட்டர் வச்சு 3 ஸ்பூன் வர வரைக்கும் துருவி எடுத்துக்கோங்க. சோப்பை துருவினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான க்ளீனிங் ஏஜென்ட். அதனால் நம்ம இப்போது சோப்பு கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே பேஸ்ட் வந்து எண்ணெய் பிசுக்கான கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அதனால தான் நம்ம இது கூட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சோப்பு வந்து கரையணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சோப்பு வந்து ஈஸியாகவே கரைஞ்சிரும். நீங்கள் கண்டிப்பாக சுடுதண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சோப்பு வந்து ஈஸியாக கரையும். பாருங்கள் 1 மினிட்லேயே நம்மளோட சோப் இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு. கரையாத 1-2 பீஸை கூட இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டோன்னா ஈஸியாகவே கரைஞ்சிடும். சோப்பெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இது கூடவே 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் கன்சிஸ்டன்சி கிடச்சிது. நீங்கள் தேவைப்பட்டால் 3 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான டிஷ்வாஷ் லிக்விட் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு காலி வாட்டர் பாட்டிலில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். உங்ககிட்ட காலி டிஷ்வாஷ் லிக்விட் பாட்டில் இருந்தால் நீங்கள் அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சோப்பை வச்சு ரெடி பண்ணின டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு இந்த கடாயை வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியில் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பாஞ்சில் டிஷ்வாஷ் லிக்விடை தொட்டுட்டு நம்ம எப்பவும் போல் பாத்திரம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நுர வருமோ அதே மாதிரி இந்த சோப்பு வச்சு நம்ம ரெடி பண்ணின டிஷ்வாஷ் லிக்விட்லேயும் நல்லாவே நுர வருது. பாத்திரத்தை தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் அந்த கடாயில் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு கரை எதுவுமே இல்லாமல் பாத்திரம் ரொம்பவே க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. இந்த லிக்விடை வச்சு பாத்திரம் மட்டும் இல்லை இந்த மாதிரி கிச்சன் சிங்க் பாத்ரூம் சிங்கை கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எந்த கரையும் பிசுபிசுப்பு இல்லாமல் எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடோட ரேட்டு கூட, பட் சோப்போட ரேட்டு வந்து கம்மி தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பேஷன்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் கூட கரை படியாமல் எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும்.
நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.